சார்பாக 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 38 மாவட்ட தலைநகரங்களிலும் 317 வட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு நில ஒன்றிப்பு, தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் உள்ளிட்ட 40,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், பேரிடர் காலங்களிலும் கனிம கொள்ளையை தடுக்கின்ற சூழ்நிலையிலும் தேர்தல் காலங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையாளும் போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே கிராம உதவியாளர் முதல் நில அலுவலர் அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு வட்டாட்சியர் வரை சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போல் தமிழ் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய நில அளவைத்துறை இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். அதே போல் அதீத பணி நெருக்கடி, போதிய பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அதீத பணி நெருக்கடி எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசும் எங்களுடைய பணிச்சுமையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். அதே போல் இன்று கருணை அடிப்படை பணி நியமனம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டம். அந்த திட்டம் இன்று 25% 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மீண்டும் எங்களுக்கு 25% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். பிரிந்து தனித்தனியாக போராடி கொண்டிருந்த இந்த வருவாய்த்துறை அமைப்புகள் இன்று 5 சங்கங்களும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள். அதன் அடிப்படையில் இந்த 8 அம்ச கோரிக்கைகள் என்பது இல்லை, தமிழ்நாடு வருவாய்த்துறை இடத்துல ஒரு 6000 பணியிடங்கள் மேலே காலியாக இருக்குது. கிராம உதவியாளர்லேருந்து நில அளவை துறை மற்றும் எங்களுடைய வருவாய்த்துறை இதெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே அலுவலக உதவியாளர் பணியிடம் 2200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலிப்படம் இருந்து கொண்டிருக்கின்றது. அது நிரப்ப வேண்டும் தொடர்ந்து கோரிக்கை வந்து இதுவரை அது நிரப்பப்படவில்லை. அதேபோல் கிராம உதவியாளர் பணியிடம் காலியாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலி பணியிடங்கள் அதிகம் பணி நெருக்கடி எங்களுக்கு அதிகமாகிக்கணும். அதேமாதிரி சிறப்பு திட்டங்களுக்கான புதிய பணியிடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கோம். இதன் அடிப்படையில் அதே போல் இன்று இல்லை, இப்போ ரிட்டையர் ஆனால் புதிய பணியிடம் போடுறதில்லை. தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அரசு துறையில். ஆனால் தமிழ்நாடு தேர்வாணையம் 5000 பேருக்கு வருஷம் பரீட்சை நடத்துது, 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 6 லட்சம் பணியிடங்கள் அரசு துறை காலியாக இருக்கும் பொழுது 6 லட்சம் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தலாம். ஆனால் அதை விடுத்து இன்று அரசாங்கம் என்பது தொடர்ந்து காலி பணியிடம் நிரப்புவதை விட்டு வெளிமுகமை, ஆட்குறைப்பு இந்த கையில். அதே நிலவரத்துறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரைவேட் ஏஜென்சி வெளிமுகை மூலமாக ஆட்களை நிரப்பி இந்த பணி நெருக்கடி தற்பொழுது அவர்கள் செய்த வேலை மீண்டும் காலமுறை ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்வே அளவர்கள் மீண்டும் பணி செய்து கொண்டிருக்காங்க. அதே போல் கிராம உதவியாளருக்கு புதிதாக நியமனம் பண்ணுறதுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருங்க. அதில் சிபிஎஸும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் சிறப்பு காலமுறை ஊதியம் என்றதை அறிவிச்சு நேற்று கூட சட்டசபையில் ஒரு அறிவிப்பு போயிட்டு ஒரு ஜீவோ வந்திருக்குது. கிராம ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை, அதில் எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த 5% அவங்க வரவே முடியாது. அப்படி வந்தாலும் அவங்க எந்த பணியிடம் கொடுப்பதுன்னு தெளிவுரை இல்லை. கிராம உதவியாளர் ஊழியராக பணி செய்துவிட்டு அவர் பணிகளுக்கும் போது இருந்தால் அவர் வாரிசுகளுக்கு கல்வியின் அடிப்படையில் இப்போ இவ்வளவு நாள் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த அரசாணை படிக்கும் பொழுது மீண்டும் அவர் கிராம ஊழியராக வேலை செய்து இறந்தால் மீண்டும் அவர் கிராம ஊழியராக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ண தோற்றத்தை அதை ஏற்றுகின்றது. ஆக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தெளிவாக நாம் எப்பொழுது 25% அதே சதவீதத்தில் எங்களுக்கு இந்த கருணை அடிப்படை பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வைத்திருக்கோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டமைப்பானது இன்று இந்த முதற்கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்குது. அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் உயர்மட்டக்குழு கூடி இந்த போராட்டத்தை அறிவிப்போம். தமிழ்நாடு வருவாய்த்துறை மாநில துணைத் தலைவர் வே. அர்தனார். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பு, தமிழ்நாடு கிராம வருவாய் ஊழியர் சங்கம், அலுவலக உதவியாளர்களும், பதிவுறு எழுத்தர்களும், நிலை அலுவலர்களும், சுருக்கெழுத்து நிலை அலுவலர்களும், கிராம நிர்வாக வருவாய் கிராம ஊழியர் வட்டாட்சியரை வரையிலான வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தமிழக அரசு, மாநில அரசு, தமிழக அரசு, மாநில அரசு, எங்களது கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கை, நியாயமான அரசு அணையை வழங்கிட வேண்டும். கனிம கொள்ளை
கொள்ளை தடுக்கும் போதும் தேர்தல் கால பணியின் போதும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை என்ற பலியாவதை தடுத்து நிறுத்து நிறைவேற்று பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசு மாநில இடத்திலும் நீல அளவை பணியிடத்திலும் விலை முகியம் நீ பேசு அழைத்து பேசு